உபேந்திரா டிவி வழங்கும் இந்த வருட குரு பயிற்சி பலன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு கடகராசிக்கு ஜென்ம ராசியாக குரு வருகிறார். ஆகவே ஜென்ம குரு கடகராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கும் என்பதை இந்த காணொளியில் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் மே மாதம் 26ஆம் தேதியே காலை 11 மணிக்கு குரு பயிற்சியாகிவிட்டார். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியாக போகிறார். ஜென்மகுரு கடகராசிக்கு ஜென்மகுரு ஒரு நல்ல ஆன்மீக சிந்தனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஒரு அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். கடவுளினுடைய ஆசீர்வாதம் கிட்டும், குருமார்களினுடைய ஆசீர்வாதம் கிட்டும், ஒழுக்க சிந்தனை மேலோங்கி வரும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய குரு ஸ்தானத்திலிருந்து நல்ல நல்ல சிந்தனைகளை உள்வாங்கி ஒரு ஞானத்தால், அறிவால் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குரு பகவான் பொறுமையாக சிந்தித்து எதிர்காலத்தை திட்டமிட்டு எந்தெந்த துறையில் எந்தெந்த வகையில் முன்னேறலாம் என்பதையெல்லாம் நின்று நிதானமாக சிந்தித்து அதில் வெற்றி பெறக்கூடிய வழிமுறைகளை கொடுப்பார். அதில் கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு பயிற்சியாகிறார். பிறகு பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் என 9 பாதங்களை கடந்து செல்வார். அப்போ உச்சம் பெற்ற குரு ஒரு நல்ல ஆன்மீக ஞானத்தையும், அறிவாற்றலையும், கல்வியில் மேன்மையையும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வும், தொலைநோக்கு பார்வையும், அனைவரிடமும் அன்பாக, பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வழிமுறைகளை கடகராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். இதில் கடகராசியின் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9ஆம் பார்வையாக, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்களே, அதை போல குரு பகவான் 5ஆம் இடத்தை செவ்வாய் வீட்டை பார்க்குறார், விருச்சிக ராசியை. பிறகு குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகர ராசியை சனி வீட்டை பார்க்குறார். பிறகு குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீன ராசியை 9ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ 5, 7, 9 இடத்துல குரு பார்வை உள்ளதுனால 5ஆம் வீடு பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் அருமையாக இருக்கும். குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். தன் வாரிசுதாரர்களினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி அவர்களுக்காக பொருளாதார வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனது தெளிவாக இருக்கும். ஆன்மீக சிந்தனையும் கடவுள் பக்தியும் மேலோங்கும். இதில் வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும், பூமி யோகம் இது பற்றிய முயற்சியில் ஈடுபட்டு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். பிறகு மக்கள் செல்வாக்கு கிட்டும். சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை, வழிமுறைகளை குரு பகவான் அமைத்து கொடுப்பார். பிறகு குரு 7ஆம் பார்வையாக விழும்போது 7ஆம் இடத்துல கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு சிந்தித்து மற்றவர்களுக்கு வழிகாட்டி அவர்களையும் வெற்றி பெற வைத்து அவர்களோடு இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டுறவு முறையில் கடுமையாக உழைத்து அல்லும் பகலும் பாடுபட்டு வெற்றியின் இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் 9ஆம் பார்வையாக குரு வீட்டை பார்ப்பதால் அதிர்ஷ்டத்தால் பண வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முன்கூட்டிய ஞானத்தால் உணர்ந்து அந்த பாதை வழியிலே சென்று வெற்றி ஈட்டக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குரு அற்புதமான முறையிலே நல்வழி காட்டுவார்.
திடீர்னு பண வருமானம், அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையினுடைய அனுகூலம் கிட்டும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிட்டும், தந்தையிடமிருந்து பொருளாதார உதவி கிட்டும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் ஊடுருவி அதையெல்லாம் சமாளித்து தன்னுடைய அறிவாற்றலாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் பொறுமையாலையும் பலவிதமான சிக்கலைகளை எல்லாம் சரி செய்து பொருளாதார முன்னேற்றத்திலும், அறிவு ஞானத்திலும், ஒழுக்க சிந்தனையிலும், கடவுள் பக்தியிலும், ஆன்மீக பாதையில் முன்னேற்றத்திலையும், குருமார்களினுடைய ஆசீர்வாதத்திலையும் நிறைய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்தால் ஒரு குழப்பமில்லாத மனநிலை, அமைதியான நிம்மதியான மனநிலை கிட்டும். சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்து குரு பகவானை தரிசிப்பது நல்லது. வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.